பச்சைப்பயிறு குழம்புக்கு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. இதோட தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றி லைட்டாக வறுத்துக்கோங்க. இது வறுத்துட்டு வேக வச்சோன்னா நல்லா குழைய வேகும். அதுக்காக தான் வறுக்கிறது. அந்த பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ இப்போ தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 விசில் கூட வைக்கலாம், தப்பில்லை. ஸோ நான் இப்போ 3 விசில் வைக்கிறேன். அதை பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக ஊற வச்சு நம்ம வேகிறதுனால லைட்டாக தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ திரும்பவும் வெங்காயம் தக்காளியோடு வேக வைக்கணும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் பாப்பாக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 3, பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கம்மியாக யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஸோ வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி 2. ஸோ இது கடைய போகிறோம், அதனால் நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணால் கூட ஓகே, இல்லை பொடியை கட் பண்ணாலும் சரி. பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 2 பல். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதில் 2 விசில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 விசில் வச்சோம், இப்போ 2 விசில் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். ஸோ இதை இப்படி இருக்கும். இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். முடியாதவங்க ஆறுச்சுன்னா மிக்சிலையும் எடுத்துக்கலாம். நான் இந்த பிளெண்டரை வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். கீரை குழம்புக்கு எப்படி கடையுமோ அதே மாதிரி தான் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. வைக்கிறதுக்காக ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் உளுந்து, கடுகு கொஞ்சம், ரெண்டு ரெட் சில்லி காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கடைசியாக பெருங்காய பவுட்ரு கொஞ்சோண்டு. இப்போ கடைஞ்சி வச்சுருந்தா அந்த குழம்பை எடுத்து கொட்டிக்க வேண்டியது தான். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இதில், லைட்டாக கொதித்தாலே போதும். இதோட நெய் போட்டு மேலே சர்வ் பண்ணாலும் ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு குழம்பு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும், ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாச்சு இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடம்புக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.